லெவல் 9ஆம் ஆண்டுல எழுது, ஏ லெவல் 11ஆம் ஆண்டுல எழுது, வெயிட் பண்ணிட்டு இருக்குது 18 வயசு வரும் வரைக்கும் கல்யாணம் முடிக்கல. 18 வரை வெயிட் பண்ணா பரவாயில்லை. 27 பேஜ் பிள்ளை உண்டு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டு அதுக்கு 18 வயசு ஆகல. பர்த்டே வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி பர்த்டே கொண்டாடி ரெஜிஸ்ட்ரேஷனையும் செஞ்சுட்டு இப்ப அந்த பிள்ளை திருப்ப யோசிக்குது படிக்கலாமா. லவ் எல்லாம் பிள்ளைகள் ஸ்கூல் காலத்திலே ஓப்பனாக சின்ன வயசுல செய்யறாங்க. ஏண்டா அவனே அந்த அளவுக்கு ஜெனரேஷன் மாற்றம் அடைஞ்சாச்சு. உங்களுக்கு தெரியும், நேத்து அல்லது முந்த நாள் பிள்ளைகள் நினைக்கிற 1 வீக்குள்ள இந்தியால பிள்ளைகள் ராஜஸ்தான்ல ஒரு 13 வயசு பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு வந்த பிள்ளை உண்டு. ஒரு ஆட்டோக்காரன் என்ன செஞ்சிருக்கிறான், நான் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி அவளை கொண்டு போய் ஒரு ஹோட்டல் ஒருத்தர் உரிமையாளர் சல்லியை வாங்கி கொடுத்து அவளை கடைசியில பிள்ளைகள் 30 பேர் சேர்ந்து 5 நாளாக பிள்ளைகள் ரேப் பண்ணி. இப்ப இந்தியால மட்டும் இல்ல பிள்ளைகள், இளைஞனை தெரியாமலே 16 வயசுக்கு குறைஞ்ச எத்தனையோ பெண் பிள்ளைகள் ரேப் பண்ணப்பட்டிருக்கு. 16 வயசுக்கு குறைஞ்சு. இப்ப என்ன சொல்ல வர தெரியுமா, முந்தி 25-30 வயசு தான் பிள்ளைகள் கல்யாணமே முடிகிறது. இப்ப எந்த அளவுக்கு மாற்றம் அடையினா பொம்பளை பிள்ளைகள் இந்த 8ஆம் ஆண்டு வச்சு லவ் பண்றேன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க எங்க மாறிட்டுன்னு சொல்லி. அந்த 8ஆம் ஆண்டு பிள்ளைக்கு தெரியாது நான் செய்யறது பெரிய ஒரு தவறுன்னு சொல்லி. அதோட அங்க இருக்க போய்க்கு தெரியாது நான் செய்யறது அதை விட பெரிய தவறு. 8ஆம் ஆண்டு பிள்ளைகள் 13 வயசு 18 வயசுக்கு குறைஞ்ச ஒரு பிள்ளைய நாங்க கைய தொட்டா கூட பிள்ளைகள் அது சட்ட ரீதியாக பிள்ளை எந்த அளவுக்குன்னா சிறுவர் துஷ்பிரயோகத்துக்குள்ள வந்து சேரும். லேசான விஷயம் அல்ல. இதே மாதிரி பிள்ளைகள் அப்படியே எல்லா விஷயமும் தம்பி 9ஆம் ஆண்டுல ஓ லெவல், 11ஆம் ஆண்டுல ஏ லெவல், 18 வயசுல கல்யாணம், 25 வயசுக்குள்ள டிவோர்ஸ். இப்ப பிள்ளைகளை பாருங்க பகல் டைம்ல தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம், பிள்ளைகள் அவங்களோட உணவு பழக்கம், தூக்கம், போனுக்கு அடிமை, இதனால பிள்ளைகள் எல்லா நோய்களும் அவனுக்கு புதுசா இருக்கு. பிள்ளைகள் சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வருது. அப்படி போற பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே 45-50 வயசாக உள்ள பிள்ளைகள் 2K கிட்ஸ் என்பது அவங்களோட ஆயுட்காலத்தை முடிச்சிருவாங்க.